பனிஸ்ட் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனை இருந்துட்டு ஆஃபீஸில் இருக்காங்க. வேலை பார்க்க முடியாமல் ஃபைலவே திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு கூட வேலை செய்கிறவங்க, மீனா இந்த ஃபைலை நீ தானே பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாக்கா நான் தான் பார்த்தேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை நல்லா செக் பண்ணியா? செக் பண்ணிட்டேனேக்கா. என்னத்தை செக் பண்ண? முதல்ல நீ மறுபடியும் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதில் பட்டாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ சொன்னதுனால நானும் எடுத்துகிட்டு போயிட்டு மேடம் கிட்ட கொடுத்தா அவங்க கண்டபடிக்க திட்டிகிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பேசினாங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன மீனா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இல்லை, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? ஏன் மீனா இப்படியா அரைகுறையாக வேலை பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிக்கா நான் பார்த்துக்கிறேன், மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இதில் ஒவ்வொரு ஜெராக்ஸாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தக்கிட்ட ஃபைலை கொடுத்து மீனை அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா இருந்துட்டு கபோட்டில் பணம் இருந்தது. செந்தில் இருந்துட்டு நான் சேவிங்ஸ் தான் பண்ணியிருக்கேன், புருஷங்கிற சேவிங்ஸ் பண்ணால் அதை மனசார ஏற்றுக்கணும், அதை விட்டுட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொன்னது. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த சைடு மீனா இருந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பழனியும் நம்ம சுகன்யாவும் இருந்துட்டு நம்ம கோமதியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. என்னக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடா பண்ண போகிறேன், சமையல் தாண்டதை முடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கா சமையல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாப்பாடு காரக்குழம்பு, ஒரு பொரியல், முட்டை, அப்பளம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ இதுவே போதுமே, எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரவணன் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனை நினச்சி கஷ்டப்படாத நாளே இல்லைடா, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் சுகன்யா, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? மாத்திரையெல்லாம் விலைக்கு போட்டுட்ருக்கியா? அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கா தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவன் தான் வரதில்லை, ஆனால் நீ கூட வீட்டுக்கு வரக்கூடாது. எங்கே தாச்சு டைமே இருக்கிறதில்ல. ஆமாம் நீ கடைக்கெல்லாம் போகிறல்ல, அதனால் உனக்கு டைமிங்கே பத்தாதில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறீங்க தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மா பண்ண போகிறேன், ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரவணன் நினச்சா எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கா தாச்சு, ஆனால் தங்கமயில் ரொம்ப பாவம் தான். அவங்க வீட்டு பேச்சை கேட்டு இப்போ அவங்களோட வாழ்க்கையை இன்னைக்கு கேள்விக்குறையாக நின்றுட்டுருக்கு. அது தங்கமயிலுக்கு எனக்கு புரிய போதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சைடு சரிக்கா நீ முதல்ல சாப்பாடை போடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னக்கா இவ்வளோ குழம்பு ஊற்றிட்ட, இன்னும் கொஞ்சம் சோறை போடு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா இல்லை உன் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானு தெரியல, நீ தாண்டா சட்டி சோறை சாப்பிட்ற, அங்கேயும் இதே மாதிரி தான் தாச்சு சாப்பிட்டுட்டே இருக்காரு, சொன்ன கூட கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். எனக்கு என்ன பண்ணுறது, அவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா டிப்ரெஷனில் இருக்க? அங்கே 2 அண்ணிங்களும் சரியாக பேசிக்கிறது கூட இல்லை, 2 அண்ணனுங்களும் சரியாக பேசிக்கிறதே கிடையாது. எங்கே வந்தால் சரவணோட வாழ்க்கையை நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் சரியாக சாப்பிட்றானா இல்லையா, தூங்குறானா இல்லையான்னு கூட ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவனுக்கு ஒரே ஒரு முடிவு, தங்கமயில்கிட்டே இருந்து விவாகரத்தை வாங்கிட்டு அவனுக்கு பிடிச்ச அந்த அஞ்சலி கூடயே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எனக்கு சரின்னு படுது. அப்போ தான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கும் அப்படி தாண்டா தோணுது, ஆனால் பிறக்க போகிற குழந்தைய நினச்சாதாண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம செந்தில் இருந்துட்டு அவங்க மாமா ராமச்சந்திரனை ஒரு இடத்துக்கு வர சொல்லி பேசுகிறாரு. என்ன விஷயம் மாப்பிள்ள, மீனாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் வீட்டில் பணம் வச்சிட்ருக்கிற விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் சொன்னதுனால தான் நானும் லஞ்சத்தை வாங்க ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த பணம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் மீனா கிட்ட ரொம்ப நான் மாட்டிக்கிட்டேன். சேவிங்ஸ்ன்னு சொன்னேன், ஆனால் அவள் முழுசாக நம்பவே இல்லை. நான் லஞ்சம் வாங்கும் போது கூட அவ்வளோ அறுபடியாக கேட்டுட்டு என்கிட்ட பயங்கரமாக சத்தம் போடுவாள். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேள்வியாக கேட்பா. ஆனால் இப்போ அதுவே பழகிடுச்சு, அவள் எதுவும் என்னை கேட்குறதும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா, எங்கே பிரச்சனை வந்துருமோன்னு, 2 பேருக்குள்ளே சண்டை வந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் எதுக்கும் அப்போலாம் அந்த பணத்தை வீட்டில் வச்சுட்ருக்கீங்க, எங்கிட்ட கொடுங்க, அந்த பணத்தை வச்சு ஏதோ வீடோ நலமோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரிங்க மாமா
மாமான்னு சொல்லிட்டு எதுவுமே மறுப்பு சொல்லாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து ராமச்சந்திரன் கிட்ட கொடுக்குறாங்க. உங்களையும் நான் பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் முழு மனசால நம்பிக்கையோடு தானே இந்த பணத்தை என்கிட்ட கொடுக்குறீங்க. ஆமாம் மாமா, உங்களை நம்பாமல் நான் வேறு யாரை நம்ப போகிறேன்? உங்களை நம்பி தான் இந்த பணத்தை கொடுக்குறேன். சரிங்க மாப்பிள்ளை, இந்த பணத்தை இதோட நிப்பாட்டிடாதீங்க. இன்னும் பணத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டே இருங்க. 10,00,000 கொடுத்து உங்களோட வேலையை நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். அதனால் அந்த 10,00,000க்கு மேலேயே நம்ம பணத்தை வாங்கணும்ல, அதனால் நீங்கள் தாராளமாக லஞ்சத்தை வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியும் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சரிங்க மாமான்னு சொல்லிட்டு செந்தில் அவங்க இந்த பக்கம் வந்து கிளம்பிடுறாங்க. ராமச்சந்திரன் அந்த பணத்தை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கதிரும் ராஜியும் வந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. ராஜி ட்ராவல்ஸில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் கதிர்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் வந்ததுலேருந்து ஓயாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னடனா எதுவுமே பேசாமல் இருக்க, என்னாச்சு? சரவணன் மாமா பற்றி நினச்சிட்ருக்கேன். அண்ணன் எவ்வளோ தைரியசாலி தெரியுமா? அண்ணன் இப்படியெல்லாம் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ அண்ணன் எப்படியெல்லாம் அழுந்துட்டுருக்கு தெரியுமா? அண்ணனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரோட வாழ்க்கை கண்டிப்பாக சரியாயிடும், நீ எதை நினச்சும் கவலைப்படாத. அண்ணனுக்கு அஞ்சலி கூட பேச ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எங்கள் அப்பா திட்டுவாரோன்னு சொல்லிட்டு தான் இப்போ பேசாமல் இருக்குது. அதுவே அண்ணனுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். குழந்தைய கொடுத்தா கூட அண்ணன் வளர்த்துக்க தயாராக தான் இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் பண்ணுறத பார்த்தா குழந்தைய கண்ணில் கூட காட்டுவாங்களா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி சரவணன் நினச்சி நம்ம கதிர் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.